நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, வயிற்று புண் இருக்கு. நம்ம வந்து அதாவது அல்சர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? குடலில் புண் அல்லது வயிற்று வலி, எதை சாப்பிட்டாலுமே வந்து ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய தன்மை இதற்கு. நம்ம ஏற்கனவே என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதற்கு உணவில் தினமும் நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அல்லது உணவு மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு டெய்லி வந்து வாயில் போட்டு மென்னுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப எளிமையாக எல்லாருடைய கிச்சன்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது பல்வேறு விதமான உணவு மாற்றங்கள்னாலையும் நிறைய பேருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்குது. அது மாதிரி நம்ம ஆரோக்கியமான உணவுகளில் இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றம், தூக்கம் வந்து முறையற்ற மாதிரி, அதாவது காலையில் நேரமாகி எழுந்திருக்கிறது, அதுபோல் இரவு பொழுது நேரமாகி தூங்குறது, அதுபோல் உணவுகள்லையும் உணவு எடுக்கக்கூடிய முறைகள்லையும் மாற்றம், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வயிறு சார்ந்த பல்வேறு விதமான உபாதைகளை கொடுத்துட்ருக்கு இல்லையா? ஸோ அதற்கு நம்ம வந்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றங்கள் கொண்டு வருவது ரொம்பவே முக்கியமானது. அதற்கு ரொம்ப எளிமையாக பயன்படக்கூடியது, யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா, கசகசா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சரிப்பட்டி பொருள் மாதிரி உள்ளது இந்த கசகசா. கசகசான்றது வந்து பார்த்தோன்னா, நமக்கு அதை பற்றின விளக்கம் தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது பாப்பி செடி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை பெப்பவர் சாம்னிஃபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் தான் கசகசா அப்படின்றது. இந்த கசகசா வந்து நிறைய பேருடைய பாரம்பரியமாக கூட கசகசா அல்வா வந்து இறைவனுக்கு படைக்கிறதாக கூட சில பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணமானது மிகுந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த கசகசா வயிறு பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னா அது மட்டும் இல்லை, பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் உள்ளதாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக நம்ம வந்து சாதாரணமாக நான் என்னோடய பேஷண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி வயிறு வலி இருக்குது அல்லது வயிறு எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த கசகசாவை சாதாரணமாக நீங்கள் அரைச்சி பாலில் கலந்து குடிக்கிறது அதெல்லாம் ஓகே. ஸோ அந்த மாதிரி கூட இல்லாமல் சும்மா நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்னுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து ஒரு மில்கியாக பால் மாதிரி வரக்கூடிய பொருளாக இருக்கும். அதை நல்ல மென்று உமிழ்நீரோடு கலந்து விழுங்கும்போது அதுவே ஒரு எளிமையானதாக இருக்கக்கூடிய ஆனால் அதே அற்புதமான மருத்துவ குணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை அல்சர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க கண்டிப்பாக காலையிலையும் இரவுலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மென்று சாப்பிட்லாம். உடனே இதை வந்து எவ்வளோ சாப்பிட்ணும், ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். டீனேஜ் குழந்தைங்களாக இருந்தால் மட்டும் ரொம்ப அதிகமாக இந்த கசகசாவை கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நரம்புகளை வலுப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது, அதே சமயத்தில் விந்தணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும். ஸோ அதாவது பிரச்சனைகள் இருக்குது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். டீனேஜ் குழந்தைங்க மட்டும் ரொம்ப எடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து கசகசா வேறு என்னெல்லாம் பயன்படும் அப்படின்னா, முகத்திற்கு ஒரு விதமான பொழிவை தருவதற்கும் இந்த கசகசா பயன்படக்கூடியதாக இருக்கும். கசகசாவை நல்லா வந்து அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 2 பாதாம் பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு இதை ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட இந்த கசகசா ஃபேஸ் பேக் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப எளிமையாகவே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பார்லர் போன எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, இதை எளிமையாக உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கசகசா கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்த்து ஊற வச்சு பால் விட்டு நல்லா அரைச்சிட்டு 2 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இது நரம்புகளை வலுப்படுத்துவதற்கும் நாள்பட்ட வலி வேதனைகள்லேருந்து நிவாரணம் தருவதற்கும் கூட இது உணவுப் பொருட்களோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஜீரண சக்தியும் வந்து அதிகரிக்க பயன்படும். இப்போ சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமையல்லையுமே இந்த கசகசா வந்து குருமா அந்த மாதிரி ஏதாவது கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா? ஏன்னா வயிறு பிரச்சனையை வந்து இந்த ஐபிஎஸ் மாதிரியான கண்டிஷன்லாம் இது வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வராமல் இருப்பதற்கு மட்டுமே இல்லை, இது வந்து ஜீரண சக்தியும் அதிகரிப்பதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது. ஸோ இந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கசகசா நம்ம வந்து தினமும் உணவுகளில் பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் இது மருத்துவ குணம் மிகுந்ததாகவும் இருக்கும், முகத்திற்கும் பயன்படக்கூடியது.
நாள்பட்ட வலிகளுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப எளிமையாக நம்மகிட்ட இருக்கக்கூடியதானே, அதோட மகத்துவம் தெரியும் போது அதை நம்ம வந்து விரும்பி பயன்படுத்துவோம். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு எப்படி இதனுடைய பயன் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இது போன்ற ஒரு மருத்துவ குணமுடன் கூடிய ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.